ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 65 பார்ட் 1. ஓப்பன் பண்ணா சோல் சொசைட்டில காட்டுறாங்க. அங்க மற்ற கேப்டன்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நிக்க வச்சு ஸ்குவாடு 5ஓட கேப்டன் ஐசன், ஸ்குவாடு 3ஓட கேப்டன் இச்சிமாரு, ஸ்குவாடு 9ஓட கேப்டன் டோசன், இவனுங்க எல்லாருமே துரோகம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. ஆனா 3 பேரும் எங்க போனானுங்க என்னன்னு தெரியல. அதனால கேப்டன் யமமோட்டோ என்ன சொல்வாருன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கிட்ட இருந்து வந்த ரிப்போர்ட் படி ஐசன் அந்த ஹோக்கியாக்கு ஆட்டைய போட்டு போனால அதை ரெடி பண்ணி யூட்டிலைஸ் பண்றதுக்கு எப்படியும் நிறைய டைம் ஆகும். அதனால அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க அதை தடுத்து அதை கண்டுபிடிக்கணும். இல்ல அப்படின்னா அந்த 3 பேரும் சோல் சொசைட்டி அப்புறம் இந்த லிவிங் வேர்ல்டு ரெண்டுத்துக்கும் பெரிய ஆப்பா வச்சிருவானுங்க. அதனாலேயே அவனுங்களை பிடிக்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபோர்ஸ் ஒன்னு கேப்டன் யமமோட்டோ ரெடி பண்ணியிருக்காராமா. இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணதான் எல்லாத்தையும் கூப்பிட்டுருப்பாரு. ஒரு வழியா சொல்லியாச்சா. ஷுன்சுயும் ஜூஷிரோவும் அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமை பத்தி தான் பேசிட்டு இருப்பானுங்க. எப்படி இருந்தாலும் அவங்க இன்வெஸ்டிகேட்லாம் பண்ண மாட்டானுங்க, கொலகாரனுங்களா தான் இருப்பானுங்க. அவங்களுக்கும் பஞ்சாயத்து தான். அதுக்கப்புறம் ரெஞ்சியை நம்ம இச்சிகோ இருக்க டவுனுக்கு அசைன் பண்ணாங்கல்ல, அது என்னாச்சு ஏதுன்னு விசாரிக்கும் போது கொஞ்சம் பிஸியா தான் இருக்காங்க. ஆனா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஜூஷிரோ சொல்லுவான். ஆனா ஷுன்சுய்க்கு அங்க ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு ரூமர் வந்துச்சாமா. உண்மையா பொய்யான்னு தெரியலமா. அப்படியே கட் பண்ணா கேட்ஸ் ஆஃப் ஹெல்லுக்குள்ள நம்ம உருகிமேவை அலேக்க இழுத்துக்கிட்டு போச்சுல்ல. நம்ம ஆளுகளால எதுவுமே பண்ண முடியல. நைட்டு பூரா உருகிமேவை தேடி இருப்பானுங்க, எங்கேயுமே இல்ல. சரி, உருகிமேவோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரையாச்சும் கண்டுபிடிச்சிடலாமான்னு பார்த்தா அதையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த கேட்ஸ் ஆஃப் ஹெல்ல பத்தியே அவனுக்கு முழுசா தெரியல. ஆனா இச்சிகோ இதுக்கு முன்னாடி அதே மாதிரி கேட் ஒன்னு பார்த்திருக்கான்ல. இப்படி பேசிட்டு இருக்கும்போது இச்சிகோ ரெஞ்சியை பார்த்துட்டு, ஆமா நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சோல் ரீப்பருக்கு ஸ்கூல்ல என்ன மேன் வேலைன்னு கேட்டா, டே எருமை, என்ன இந்த ஏரியாவுக்கு டியூட்டி போட்டிருக்காங்க, நான் எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் ஸ்டேஞ்சா நடந்தா அதை நான் தான் பாத்துக்கணும், அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன்மா. உடனே இஷிடா இருந்துட்டு, சரி சரி தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு இச்சிகோ கேட்டது ஸ்கூல்ல உனக்கு என்ன மேன் வேலைன்னு அப்படின்னு கேட்டா அதுக்கும் வளருவான். உடனே இச்சிகோக்கு கடுப்பாவும் கத்திட்டு கிடப்பானா. உடனே சேட் இருந்துட்டு, இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நமக்கு இப்ப புது பிரச்சனை கிளம்பி இருக்குதும்பா. என்னடான்னா இவனு ஸ்கூலுக்கு வந்த உடனே ஒருஹிமேவை பாத்தியான்னு டட்சுகி கிட்ட கேட்டிருப்பாங்க. டட்சுகி என்ன சொல்லணும், இல்ல இன்னும் வரல, என்னாச்சு அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டிருக்கணும். ஆனா அவன் என்ன சொல்லியிருப்பானா, அது யாரு புது ஸ்டூடெண்டான்னு கேட்பான். அப்படின்னா அவளுக்கு மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே ஒருஹிமேனா யாருன்னே மறந்து போச்சு. இது எப்படின்னா நம்ம ரூக்கியா சோல் சொசைட்டிக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாருமே அவளை மறந்தாங்கல்ல, அதே மாதிரி இருக்குது. அப்பதான் இச்சிகோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பான். ஒருஹிமே ஒன்னும் சும்மா மறைஞ்சு போகல, யாரோ பின்னாடி இருந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா மத்தவங்களுக்கெல்லாம் மறந்து போச்சு, இவனுங்களுக்கு மறக்கலையே. சரி வேணா ஒருஹிமே அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்க ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம், அதை வச்சு அவளை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புவானுங்க. ரெஞ்சி பார்த்துட்டு, உங்களுக்கு ஸ்கூல் இருக்குடா, கட்டடிச்சுட்டு போறீங்கன்னு கேட்பான். இப்ப அதை பத்தி எல்லாம் கவலைப்பட நேரம் இல்ல, வா வா அப்படின்ட்டு போவானுங்களா. அவனுக்கு செம காண்டாகும். பின்ன இவ்வளவு நேரம் ஸ்கூலுன்னு பில்டப் பண்ணிட்டு இப்ப அதை கொஞ்சம் கூட மதிக்காம போனானுங்கன்னா அதுக்கப்புறம் போய் அபார்ட்மெண்ட் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணா லாக்ல இருக்குது அப்படின்னா உடச்சிடலாமானா. உடனே இஷிடா அதை நான் பாத்துக்கிறேமா. சரி சுத்தி சுத்தி ஓங்கி மிதிக்க போறான்னு பார்த்தா பின் எடுத்து கீ ஹோல்ல விட்டு சும்மா கடக்கு முடக்குன்னு ஓபன் பண்ண முக்கிட்டு இருப்பான். சேடு பார்த்துட்டு, டே இதெல்லாம் இல்லீகலும்பா, உடைக்கிறதுக்கு இது எவ்வளவோ பெட்டராச்சே. அப்புறம் சவுண்ட் இல்லாம அலேக்க ஓபன் பண்ணிட்டு ஒரு வழியா உள்ள போயிருவானுங்க. இச்சிகோலாம் சீரியஸா அங்கன்னு பார்த்துட்டு ஏதாச்சும் அங்க கிடைச்சதான்னு கேட்பான். ரெஞ்சி பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காம ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அவன் பாட்டுக்கு தின்னுட்டு இருப்பான். ஏன்டா அப்படி பிச்சைக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, நேத்து நைட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஒழுங்கா கிடைக்கலையாமா, பசிக்குது இப்போ அதை சாப்பிட்டுட்டு இருக்கேம்மா. ஆமா ஓசி சோறுன்னு சொல்லி அங்கதான் பயங்கரமா கிண்டல் பண்ணாங்களே. அந்த டைம் டைனிங் டேபிள்ல பார்த்தா 2 கப் இருக்கும், அதை பார்த்துருவானுங்க. ஆனா அதை ஃபோக்கஸ் பண்ணாம இப்படியாடா சாப்பிடுவேன்னு இங்க இச்சிகோ கத்த, அப்படிதான்டா சாப்பிடுவேன் எனக்கு பசிக்குதுன்னு அவன் கத்த, மாத்தி கத்திட்டு கிடப்பானுங்க. இஷிடா இடையில பூந்து வண்டையா திட்டுவான். எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, லூசு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த காஃபி கப்ல இருந்து நேத்து இவனுங்க ஸ்பிரிச்சுவல் பிரஷர் ஒன்னு புதுசா ஃபீல் பண்ணானுங்கல்ல, அதே ஸ்பிரிச்சுவல் பிரஷரை அதுலயும் ஃபீல் பண்ணுவானுங்க. அப்படின்னா ஒரு ஸ்டேஞ்சான ஆளு நம்ம ஒருஹிமேவை பார்க்க வந்திருக்காங்க. 2 பக்கமும் காஃபி வச்சிருக்குதுன்னா டெஃபினட்டா அவளுக்கு தெரிஞ்ச யாரோ தான் வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவானுங்க. யாரா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ரெஞ்சிக்கு ஒரு கால் வருமா. யாரான்னு கேட்டா ஒரு குட்டி பொண்ணோட வாய்ஸ். உங்களோட ஃப்ரெண்டை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன், அவ என் கூட தான் இருக்கா அப்படின்னு உடனே இச்சிகோ போனை புடுங்கி யாரு என்னன்னு விசாரிப்பான். இப்ப நான் என்ன பண்ணுவோம், அவ இருக்க இடத்த சொல்லணுமா வேண்டாமான்னு கேட்பா. அவனுக்கு கடுப்பாயிரும். நீ தான் அவளை கிட்னாப் நாயா, எதுக்காக பண்ண, ஏன் பண்ணன்னு தொண்டைகளிய கத்துவானா. கத்தாதரா மெதுவா கேளு, கடுப்புல போனை கட் பண்ணிட போறான்னு இஷிடா சொல்லுவான். ஆனா அந்த குட்டி பொண்ணு இன்னும் கடுப்பேத்தும். நீங்க இந்த மாதிரி பர்மிஷன் இல்லாம யாரு வீட்டுக்குள்ளேயும் போக கூடாது, போனீங்கன்னா அது தப்பு, நான் அப்புறம் போலீஸ்க்கு கூப்பிட்டுருவேன் அப்படின்னு. அட வாண்டு,
நீ ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணி வச்சிருக்க, அது தப்பு இல்ல, நாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க வந்தா தப்பா அப்படின்னு உடனே இவனுக்கு புரிய வருது. இவங்கள பார்த்து தான் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்குதுன்னு. உடனே வெளியில போய் சுத்தி முத்தி பாப்பானுங்க, யாருமே இல்ல. சரி உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு வேணுமான்னு கேட்டோன்னா ஆமா உடனே இங்க கூப்பிட்டு வாமானா, அப்படின்னா நம்ம ஒரு கேம் விளையாடுவோம், நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்டை நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடறேன், இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டை மறந்துருங்கப்பா. அவனுக்கு கடுப்பாகும். சரி இருந்தாலும் என்ன பண்ணி தொலைகிறது சொல்லி தொலைன உடனே 3 நிமிஷத்துல ஒரு இடத்துக்கு போக சொல்லுவா. ஒரு வேளை ஒரு செகண்ட் அவங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு லேட் பண்ணாலும் அவ சொல்ல மாட்டாளாமா. சரி இப்போ இவங்களுக்கு 3 நிமிஷம் இருக்குது, இது ஏன் பண்றா எதுக்கு பண்றான்னு தெரியல, ஆனா இப்போதைக்கு கிடைச்ச ஒரே ஒரு லீடு இது மட்டும்தான், வேற வழியில பண்ணித்தான் ஆகணும்னு அடிச்சு புடிச்சு அந்த இடத்துக்கு ஓடுவானுங்க, எப்படியாச்சும் அவ பத்திரமா இருக்கணும்னு. அதுலயும் 2 பேருக்கு போட்டி யாரு ஃபர்ஸ்ட் போறான்னு. இச்சிகோவை பத்தி சொல்லாம வேணும், கத்திக்கிட்டே ஓடுவான். தெருவில் போயிட்டு இருக்கவங்க எல்லாம் என்ன இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அடிச்சு பிடிச்சி எப்படியே வந்துருவாங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. உடனே இச்சிகோ இருந்துட்டு எங்க இருக்க, நாங்க 3 நிமிஷத்துக்குள்ள வந்துட்டோம் பானா. அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு பார்க்கு, ஓரமா ஒரு போன் ஒன்னு ரிங் ஆகும். அடிச்சு பிடிச்சு போன் எடுத்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் சேலஞ்சில் பாஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்லுவாளா. ஃபர்ஸ்ட் ஆன்னு இன்னும் வெறியாயிரும். நீ சொன்ன மாதிரி 3 நிமிஷத்துக்குள்ள இங்க வந்துட்டோம், அப்புறம் என்ன ஒழுங்கா ஒருகிமையை ஒப்படைச்சிரும்பா. எதுக்கு அவசரப்படுற, இது ஒரு கேம், சீக்கிரமா முடிச்சிட்டீங்கன்னா இதுல ஃபன்னே இருக்காது, உங்களை வச்சு ஃபன் பண்ணி விளையாடுறதான் என் வேலையே. அதனால அடுத்து நீங்க எங்க போகணும்னா சூப்பர் மார்க்கெட் அங்க ஒண்ணு இருக்குது, இதே மாதிரி 3 நிமிஷத்துக்குள்ள அங்க போங்க, இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டு சாக கூட வாய்ப்பு இருக்குதுன்னு உடனே அவ்வளவுதான், சந்து பொந்துன்னு பார்க்காம லொங்கு 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 லொங்குன்னு நாயை விட கேவலமா ஓடுவாங்க. இவனுங்க ஓடுறத பார்த்துட்டு எதுக்கு இவனுங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சாங்கிற மாதிரி எல்லாம் ஊர்ல இருக்கவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பேத்தனமா ஓடுவானுங்க. கரெக்டா சூப்பர் மார்க்கெட்டு கிட்ட வரும்போது அங்க பாத்தீங்கன்னா போன் ரிங் அடிக்குமா, இவனுங்க எடுக்கிறதுக்குள்ள அங்க ஒரு ஆள் எடுத்துருவான். பரதேசி பையில தள்ளி போடான்னு சொல்லிட்டு அந்த போன் எடுத்து காதுல வச்சா, நீங்க செகண்ட் சேலஞ்சில் தோத்துட்டீங்கப்பா, எருமை 3 நிமிஷத்துக்குள்ள வர சொன்னா நாங்க தான் வந்துட்டோமேனு சொன்னா போனை வேற ஒருத்தன் எடுத்துட்டான்ல, அதனால நீ தோத்துட்ட. இதெல்லாம் போங்காட்டம், ரூல்ஸ் எல்லாம் சொல்லவே இல்ல, ஒழுங்கா விளையாண்டுட்டு இருக்காம ஒருகிமே ஒப்படைன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது, நீங்க தோத்துட்டீங்க, இதனால உங்க ஃப்ரெண்டு செத்தாலும் சாகலாம் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுவா. அப்படின்னா ஒருகிமேவுக்கு சங்கு ஊத போறாங்களா, இல்ல நம்ம பயிலுக்கு ஏதாச்சும் குழு வச்சு அவளை கண்டுபிடிக்க போறாங்களான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.